சரிங்க, மணி ஆயிடுச்சு. எல்லாம் கடைக்கு கிளம்பலாம். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி, கொஞ்சம் மணி வம்புழுத்துட்டு போகலாமா? அட மணி, என்னடா நல்லா தூங்குறியா? இன்னைக்கு நீ நானாக இருக்கேன், நான் நீ ஆயிடுவேடா. பார், கொடுத்து வச்ச மகராசே. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு ரிவ்யூ கொடுறா. நீ நானாக இருக்கிறேன். உனக்கு என்னடா தங்கமே? சமைச்சு போட சாந்தி இருக்கா, உழைச்சி போட உங்கள் அண்ணன் சுரேஷ் இருக்காரு. அப்புறம் என்ன கவலை? ஏண்டி தங்கப்பில்ல, என்னடி கவலை உனக்கு? காலையில் கறந்த பால் அதில் சுட சுட காய்ச்சி கூட குடிக்க மாட்டார் மைனர், அது குடிப்பார். அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் ஒரு 12 மணிக்கு ஒரு சாப்பாடு, 3 மணிக்கு பிஸ்கெட்டு, நைட்டுக்கு ஒரு தோசையோ ஏதோ இட்லியோ வீட்டில் என்ன செய்கிறோமோ அது இல்லையா, அதை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஏண்டா தங்கப்பில்ல, இன்னைக்கு மட்டும் எனக்கு ரெஸ்ட்டு கொடுவேண்டா. அட திரும்பி பாரு. ஆனால் ஒன்று நினப்படா, நம்ம வீட்டு ஓனர் நல்லா இருக்கணும்னு நினப்பேன். இது போதும்டா தங்கம் எங்களுக்கு.